வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு தமிழ் ட்ராமா மூவி ரிலீஸ் ஆகிருக்க அங்கம்மாள் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு விபின் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க கீதா கைலாசம், சரண் மற்றும் பரணி அவர்கள். ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு, எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுத்ததுன்றதை நான் ரிவியூவில் சொல்ல போகிறேன். முக்கியமாக இந்த ட்ரைலர் கட்டி எனக்கு கண்டிப்பாக ஒரு ஆர்ட் ஃபிலிம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ அந்தளவுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா, கமர்ஷியல் மக்களுக்கு எப்படி போய் சேருன்றதை நம்ம டீட்டெயில் ரிவியூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். அங்கம்மாள் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கம்மாள் அப்படின்றவங்க ஒரு ஊரில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சேர்ந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு 2 பசங்க, ஒன்று பரணி, இன்னொன்று சரண். ஸோ சரண் பார்த்தீங்கன்னா டாக்டர் படிச்சுட்டு இருக்காரு. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. அங்கம்மாளோட 2வது பையன் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பா ஒரு நல்ல ஒரு காசு பணம் இருக்கிற ஒரு ஆள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஏற்றுக்கிறாரு. இது மாதிரி எனக்கு ஓகே, நாங்கள் உங்களை பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்றாங்க. பட் இவங்க வேறு மதம் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் பையனை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. இவருக்கு சரண் என்னென்னா, தன்னுடைய அம்மா ப்ளவுஸ் போட மாட்டாங்க, அவங்களுக்கு பழக்கமே இல்லை. அதுமாரி ஊரில் இது மாதிரி 2-3 பேர் இருக்காங்க. இருந்தாலும் இவருக்கு அவங்க அம்மா நல்லா ப்ளவுஸ் போட்டு ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ட்ரெஸ் போடணும், அதாவது பார்க்குறவங்க நம்ம அம்மாவை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் போட சொல்கிறாரு. ஆனால் இவங்க மறுக்கிறாங்க. ஸோ இது எப்படி ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அங்கம்மாள் அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படமானது நகருது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் கண்டிப்பாக டெக்னிக்கலி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சாமுவேல் அவர்களுடைய டிஓபி இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஆர்ட் ஃபிலிமுக்கோ இல்லை ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டான ஸ்கேலில் கொடுத்துருந்தாங்க. இதனுடைய ஸ்கேலிங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஐ மீன் இப்போ இந்த ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலிங்கில் தான் எடுக்கிறாங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது தான் சொல்லி ஆகணும். முகமது மக்பூல் அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு தேவையான அளவு முக்கியமான இடங்கள்லையும் நல்லாவே ஒளியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இதை தாண்டி பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் குட்டான ஒரு படமாகவே இருந்தது. முக்கியமாக இந்த படத்தை லைவ் ரெக்கார்டிங், ஐ மீன் லைவ் சவுண்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ அது உண்மையாகவே எல்லாருமே நல்லா சவுண்டாக பேசியிருக்காங்க. அண்ட் சேம் நல்லா கேட்குறபடி நல்லாவே ஒழிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இதில் பர்ஃபார்மன்ஸாக கீதா கைலாசம் கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த படத்துக்கு மூலிமா ஏதோ ஒரு அவார்டு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து நல்ல நல்ல படங்களாக செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு வராங்க. இவங்களுடைய ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே ரவிக்கா இல்லாமல் இந்த படம் ஃபுல்லாக நடிச்சிருந்தாங்க. அதுவே ஒரு பாராட்டுக்குரியது. கடைசியாக நம்ம பார்த்திங்கன்னா காந்திமதி, மனோரமா நடித்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக ஒரு துணிவு வேணும். அதை துணியோடு எடுத்து இந்த படத்தில் கீதா கைலாசம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நடிப்பும் இந்த படத்தில் நல்லாவே செலுத்திருக்காங்க சொல்லி ஆகணும். ட்ரூ அவுட் படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுருட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படியே பல்லுலாம் கரையாக இருந்துக்கிட்டு ப்ளவுஸ் இல்லாமல் அந்த லுக்கை அப்படியே பர்ஃபெக்டாக கொண்டு வந்தாங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலியமாக சொல்லி ஆகணும். அண்ட் முக்கியமாக அவங்களுடைய எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய கிரே ஷேடான ஆக்டிங்காக இருக்கட்டும், ஏன்னா மருமகிட்ட ஒரு வில்லித்தனமாகவும் மகன்கிட்ட நல்ல பிள்ளைத்தனமாகவும் அவங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் நீட்டாக இருந்தது. முக்கியமாக கடைசியாக கொடுக்குற அவங்க பர்ஃபார்மன்ஸ், அதுமாதிரி எதுக்கெடுத்தாலும் ஒரு கெத்தாக இருக்கிற அந்த அங்கம்மாளை படம் ஃபுல்லாகவே நல்லாவே போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கீதா கைலாசத்தோட பர்ஃபார்ம் தாண்டி கண்டிப்பாக அடுத்த ஒரு பர்ஃபார்மர்னால் அது பரணி தான். ஏன்னா படம் ஃபுல்லாக அவருடைய நாதஸ்வரம் வாசிக்கிற அந்த ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும், அவருக்கு அவர் வாழ்க்கையை நான் எப்படி வாழ்கிறேன் அப்படின்னு எப்போ பாரு அந்த நினச்சிட்டு இருக்க அந்த ஒரு இன்னசென்ட் ஃபேஸாக இருக்கட்டும், அதுமாதிரி தம்பிக்கிட்ட ஆறுதலாக சரிப்பா வாப்பா கீப்பான்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு கட்டத்தில் அவரே ஃபெட் அவுட் ஆகிட்டு குடும்பத்தில் பேசுவார். ஒரு கடைசி ஒரு 5 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டு அது சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவரோட பர்ஃபார்ம் மூலியமாக அவரோட லுக் வைஸாக இருக்கட்டும், அவரோட நடிப்பு ரீதியாக இருக்கட்டும் ரொம்பவே நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் தான் சொல்லியிருக்காங்க. சரண் பார்த்திங்கன்னா எப்பயும் போல நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இதுக்கப்புறம் தென்றலாக இருக்கட்டும், அப்புறம் முல்லை அரசியாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே கேரக்டர் போர்ட்ரேட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பொண்டாட்டியாக இங்கே தென்றல் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிசம் பேசப்படுற ஒரு பசங்களுக்கு, ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு பொண்ணு, அவங்க ஒரு ஃபெமினிசம் இருக்கிற ஒரு பொண்ணாக காட்டுவாங்க. அவங்களுடைய வே ஆஃப் போர்ட்ரேட்டாக இருக்கட்டும் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கான நடிப்பும் ரொம்ப நல்லா இருந்தது இவங்க 2 பேர் சைட்லேருந்து. அண்ட் இதை தாண்டி பார்த்திங்கன்னா மற்ற நடிகர்கள், முக்கியமாக அந்த ஊர் மக்களே நடிக்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லாக அவங்க எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நேச்சுரலாக இருந்தது. ஆக்சுவலி இந்த படத்தினுடைய ஒரு மேஜர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருந்தது. எப்படி நம்ம கடைசி விவசாயியில் ஒரு இயற்கைக்கு ஒத்து போன மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குமோ, அதே மாதிரி இந்த படம் ஃபுல்லாக அந்த இயற்கையோடு நம்ம ஒன்றி வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். படம் ஃபுல்லாக அவ்வளோ இயற்கையாக அந்த லேண்ட்ஸ்கேப் காட்டப்பட்ட விதமாக இருக்கட்டும், அந்த லேண்ட்ஸ்கேப்பில் நடக்கிற வாழ்வியல், அந்த ரூரல் லைஃப்பில் நடக்கக்கூடிய வாழ்வியலை காட்டப்பட்ட அந்த விதமே நம்மளை ஒரு மாதிரி உட்கார வச்சிருது. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே செம்ம ஹியூமர்ஸாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள், முக்கியமாக அது ஏஜ் ஜோக்ஸும் இருக்கும், அப்புறம் டபுள் மீனிங்ஸ் இருக்கும். ஒரு லேடிக்கு பார்த்திங்கன்னா பால் நிப்பாட்டணும் குழந்தைக்கு, 3 வயசு நிப்பாட்டு இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கம்மாள் சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க உடனே அந்த இலையை தேய்ச்சி தலக வருவாங்க. அந்த சீன்ஸ்லாம் இருக்கட்டும் சூப்பர் மூமெண்ட்டாக இருந்தது. அதுமாரி செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் சீரியஸாக போகுது. அதுக்கான டெஃபினேஷனும் அதுக்கான முடிச்ச விதமும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படம் சொல்லப்படக்கூடிய ஆடை சுதந்திரம் அது ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இப்போயும் இந்த ஆடை சுதந்திரமானது
பெண்களுக்கு பறிக்கப்படுவதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதைக்களம் பார்த்தீங்கன்னா லிட்டரலி 1990s இத்தனைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிசம் பேசக்கூடிய பொண்ணு இருந்துமே, அதாவது ஒரு நல்ல டாக்டர் பையன் இருந்துமே இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆடை சுதந்திரம் இல்லை அப்படின்ற காட்டப்பட்ட விதம் இருக்கு இல்லையா, அது போர்ட்ரேட் பண்ண விதம், அதுக்கான அந்த கிளைமேக்ஸ் எண்டில் ஒரு பக்கம் இந்த பையன் லவ் பண்ணுற அந்த பொண்ணு, இந்த ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, இவங்க 2 பேருக்கும் உண்டான அந்த ப்ராப்ளம்ஸை காட்டுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷோகேஸ் பண்ண விதம் தான் இந்த படத்தினுடைய மெயின் ஹைலைட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் மாறினாலும் அது வேறு மாதிரி போயிருக்கும். பட் அதை கொண்டு போன விதம் தான் இந்த படத்தினுடைய மேஜர் ப்ளஸ் நான் பார்க்குறேன். இந்த படத்தினுடைய பெட்டர்மெண்ட்டாக பண்ணியிருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் சைடு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா அங்கம்மாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லவளா கெட்டவளா அப்படின்ற ஒரு கிரே ஷேடாகவே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரே ஷேடு ஓவர் கிரேவாக இருக்குது, அதாவது பிளாக்காக மாறிடுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. முக்கியமாக மருமகள் கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பிளாக்காக மாறிடுது. அப்படி மாறும்போது என்ன ஆகுதுன்னா, இது நீ கேட்குறனா நீ கரெக்டாக இருக்கியா அப்படின்னு நம்மளே அவங்க வந்து பார்த்து கேட்குற மாதிரி அந்த சிச்சுவேஷன் வருது. அது மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியல. படத்தை வந்து ஆர்ட் ஃபிலிமாக மட்டும் கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா இதில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருக்குது. அதாவது எல்லா வெகுஜன மக்களுக்கும் போய் சேர மாதிரியான ஒரு கமர்ஷியல் விஷயம் தான். ஏன்னா இது முக்கியமாக ரிலேட்டபிளான ஒரு கதைக்களம். ஸோ இது வந்து ஆர்ட் ஃபிலிம், அதனால் நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்லாம் யாரும் வைக்க வேணாம். ஆக்சுவலி ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நம்மளுடைய ரசனையை மேம்படுத்துறதுக்கான படங்களை தான் நான் இது பார்க்கணுமே தவிர்த்து இது வந்து ஒதுக்கக்கூடிய வகையில் இந்த படத்தை யாரும் பார்க்க வேணான்றது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம். கண்டிப்பாக அங்கம்மாள் எல்லாருடைய மனசில் நிற்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.75. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டே வித் மீ FTVs with மோகி.